குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. தொடர்ந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கணும். அதோட ஆர்வம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஆர்வம் நிச்சயமாக வர வேண்டும். ஆர்வம் வரலைன்னா நிச்சயமாக இது உள்ளே போகாது. ஆர்வம் வந்தால் மட்டும்தான். ஆர்வத்தோடு கேட்க வேண்டும். மீண்டும் மீண்டும் கேட்கிற ஆர்வம் வர வேண்டும். பழைய செய்தியெல்லாம் எடுத்து கேட்குற ஆர்வம் வர வேண்டும். இது இன்னும் என்ன என்ன என்று தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள துடிப்பு வர வேண்டும். இப்படிலாம் ஆனால் தான் நீங்கள் இதை சரியாக புரிஞ்சிக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் கேட்ட எந்த பிரயோஜனமும் வராது. அப்படி நீங்கள் ஆர்வத்தோடு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் உள்ளத்தில் பெரிய வித்தியாசம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியையும் நீங்களும் பார்ப்பீர்கள், உங்களுடைய சந்ததியும் பார்க்கும். அதனால் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, கடவுள் மேலேருந்து ஒன்றும் தரமாட்டார். நிறைய பேர் மேலே பார்த்துன்னு இருக்காங்க. மேலே இருந்தால் அவர் எதனா தருவார் அப்படின்னு நினச்சிருக்காங்க. எல்லா மதமும் மேலே தான் பார்க்குறாங்க. கிறிஸ்தவ மதம் கூட பார்த்திங்கன்னா மேலே தான் பார்க்குறாங்க. ஏன்னா கொடுங்க ஆண்டவரே அப்படிங்கிறாங்க. மேலே இருந்து இல்லைங்க, உள்ளத்துலேருந்து தான் அவர் தருவார். அப்போ நீங்கள் கேட்பீங்க, உள்ளத்துலேருந்து எப்படி சார் திடீர்னு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? கடவுள் யாருன்னா ஒருத்தரை கொண்டு வந்து உங்களுக்கு அதை புரிய வச்சு உங்கள் உள்ளத்தில் அந்த அந்த நெருப்பை ஏற்றிடுவார், அந்த தீயை ஏற்றிடுவார், அந்த விளக்கை ஏற்றிடுவார், அந்த தீபத்தை ஏற்றுவார். அப்போது அந்த தீபம் லைட்டாக தான் எரியும் ஃபஸ்ட்டு. அதை நீங்கள் ஊத ஊத தான் அது பெரிய நெருப்பாக மாறும் உங்களுக்குள்ள. அப்படித்தான் அந்த பலம் வருமே தவிர மேலேருந்து வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கேட்குற விஷயங்கள்லாம் நல்லா புரிந்து கொண்டு அதை கனலாக எடுத்துக்கொண்டு நன்றாக ஊதினால், நன்றாக இந்த வார்த்தையெல்லாம் நல்லா புரிஞ்சு புரிஞ்சு திருப்பி கேட்டு திருப்பி கேட்டு திருப்பி கேட்டு ஊதுனீங்கன்னா அது நெருப்பாக, அந்த கனல் நெருப்பாக மாறும். ஊத ஊத தான் மாறும். ஊதுறது எப்படி? இந்த வார்த்தையை நல்லா கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த உலக விஷயங்கள் அழிந்து போக வேண்டும். உங்களுக்குள்ள நிறைய உலகத்தோட விஷயங்கள் இருக்குது. உலகத்தோட விஷயங்கள் நிரம்பி இருக்குது. உங்கள் உள்ளம் நிரம்பி இருக்கிறதால தான் கடவுளையே பார்க்க முடியாது. ஏன்னா அதுதான் நிரம்பி இருக்குது. அந்த குப்பை தொட்டியை எரிக்கணும். இந்த சின்ன அக்னி உங்களுக்கு யார்கிட்ட தான் கிடைக்கும். சின்ன துகள் கிடைக்கும். அது போதும். நீங்கள் ஊத ஊத அது பெருசாக நெருப்பாக மாறி எல்லாத்தையும் எரிச்சிடும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் எரிச்சிடும். நன்மையும் சந்தோஷமும் உங்களை கவ்விக்கொள்ளும். கெட்ட சக்தியும், உங்களை பாடுபடுத்துகிற வேதனையும், உங்களை பாடுபடுத்துகிற வறுமையும், உங்களை பாடுபடுத்துகிற வியாதியும் எல்லாமே எரிஞ்சிடும். இது தேவையில்லையா உங்களுக்கு? நிறைய பேர் இதை கேட்க வேணான்னு நினைக்கிறாங்க. அது ஏன்னு புரியல. இதை கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கெடுதல். இது கேட்டிங்கன்னா அந்த நெருப்பை மூட்டுற மாதிரி, நல்லா ஊதி ஊதி அடுப்பை ஊட்டுற மாதிரி ஊதிட்டிங்கன்னா பயங்கரமான நெருப்பு உங்களுக்குள்ளே வரும். இது உண்மை. இந்த 100% உண்மை நான் சொல்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நேற்று 20 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழித்து ஒரு ஆளை காண்டாக்ட் பண்ணேன். நம்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே இங்கே தேடி பிடிச்சு எப்படியோ கண்டுபிடிச்சி நம்பரை கூப்பிட்டேன். அவர் பேர் தியாகராஜன். அவர் சங்கராச்சாரியாரோட பயங்கர டீச்சிங்ஸ் எல்லாம் எடுத்து பயங்கர ஸ்காலராக நிறைய புக்கெல்லாம் எழுதிட்டு இருந்தார். அப்போது அவரை நான் மீட் பண்ணியிருந்தேன் 20 வருஷம் முன்னாடி பல்லாவரத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட. அப்போ அவர் இதெல்லாம் எழுதிக்கிட்டு ஏதோ ஒரு சித்தாந்தத்தில் இருந்தார். அப்புறம் நான் கடவுளை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுத்தேன். கடவுளானவரை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். பிள்ளையானவரை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். உயிரானவரை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். இந்த ஆழங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தேன் பாருங்கள். அவர் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். ரொம்ப அது என்னன்னு தெரியல, கடவுள் இந்த ஈர்ப்பை கொடுத்தாரு இந்த மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு. நிறைய கொடுத்தேன். எல்லாத்தையும் அவர் எழுதி வச்ச எல்லா புஸ்தகத்தையும் எடுத்து எரிச்சிட்டார் ஒரு நாள். எல்லா பேப்பரையும் அவர் என்னெல்லாம் படித்தார் அதெல்லாம் எரிச்சிட்டார். சொன்னார், இதெல்லாம் வேஸ்ட்டு விஜய், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னாரு.
அப்படியே உள்ளே எடுத்தார். ஆனால் அவருக்கு நிறைய பழக்கங்கள் இருந்தது. குப்பை தொட்டியா இருந்தார். அதாவது பாருங்க, சங்கராச்சாரியார் வேதாந்தம், சித்தாந்தம் படிச்சுன்னு இருக்கிறாரு. ஆனா, அவருக்கு எல்லா கெட்ட குணங்களும் இருந்தது. ரைட்டா? அப்ப என்னாச்சு, ஒரு நாள் எனக்கே ஞாபகம் இல்ல பாருங்க. எனக்கே ஞாபகம் இல்ல. நேத்து அவர் ஞாபகப்படுத்துறாரு. "உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு. அத இப்ப எல்லார்கிட்டயும் சொல்றாராம். அவரு நெறைய பேர கடவுளுக்குள்ள வழி நடத்துறாரு. அவர் நாகர்கோயில்ல இப்ப செட்டில் ஆயிட்டாரு. நாகர்கோயில்ல இருக்காரு. அங்க போய் புடிச்சேன். ஃபோன்ல அங்க புடிச்சேன் அவர. அப்ப நாகர்கோயில்ல நெறைய பிரமாதமா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் புரிய வச்சிருக்காரு. நெறைய பேர கொண்டு வந்துட்டுருக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா அவர் சொல்றாரு என்கிட்ட, "உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நான் எங்க எல்லார்கிட்டயும் உங்க பேர தான் சொல்லிட்டுருக்கேன். இப்படி ஒரு மனுஷன் வந்தாரு என் வாழ்க்கையில. அவரு தான் எல்லாம் செஞ்சு சொன்னாரு, சொல்லிக் குடுத்தாருன்னு." அப்போ நீங்க பாருங்க, நான் இந்த கனல பத்தி தான் சொல்றேன். அந்த கனல அவருக்குள்ள போட்டேன் பாருங்க. அவ்வளோதான் பண்ணோம். எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. அந்த கனல் கடவுள் தேர்ந்தெடுத்துருக்காரு அவர. கனல தூக்கி அங்க போட சொன்னாரு. நான் போட்டேன். அது இப்படியே திக்கு திக்குன்னு எரியுது இப்போ. ஏன் எரியுது அப்படின்னா, நான் சொன்ன வார்த்தைகள்லாம் அவரு திருப்பி திருப்பி ஊதி ஊதி அந்த நெருப்ப பெருசாக்கிட்டாரு. நெறைய பேர் இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. கொஞ்சம் பேரு. இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. என்னன்னா, ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கிறேன் நான். ரஃப் அண்ட் டஃப்பா இருந்தா உடனே உங்களுக்கு கோவம் வந்துரும். ஆ உள்ள இருக்கிற நெருப்ப இன்னும் நல்லா எரிய வைக்கிறதுக்கு தான் ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கிறேன் சில பேர்கிட்ட. ஆனா அது புடிக்கல. இந்த ஆள் இவரு எப்படி இருந்தார் தெரியுமா? தியாகராஜன். எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது. ஒரு நாளு என் கூட நடந்து வந்துட்டே இருந்தேன். இது நேத்து அவரு தான் ஞாபகப்படுத்தினாரு. உண்மையாவே சொல்றேன். நான் மறந்துட்டேன். அவரு தான் ஞாபகப்படுத்தினாரு. இதெல்லாம் நான் எல்லார்கிட்டயும் சொல்றேன் அப்டின்னாரு. எனக்கு அதிசயமா இருந்தது. அப்பா இப்படிலாம் நடந்ததா? அப்படின்றத நான் அப்பதான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். ஓ! ஆமா இப்படி நடந்ததுல்லன்னு. அவ்வளோ பிரமாதமா இருந்தது. அவரு கூட நேத்து பேசினேன். நேத்து ஒரு 15, 20 மினிட்ஸ், 1/2 அன் ஹவர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்ப அவரு சொல்றாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம 2 பேரும் நடந்து போயிட்டே இருந்தோம். ரயில்வே ட்ராக் பக்கத்தில நடந்து போயிட்டுருந்தோம். அப்போ இவரு சிகரெட் பிடிச்சிட்டே வந்துட்டே இருந்தாரு. அதுவரைக்கும் நான் கடவுள பத்தி சொல்லிட்டே இருக்கேன் அவர்கிட்ட. ரொம்ப நாள் ஆச்சு. கடவுள் பிள்ளையானவரு, உயிரானவர்லாம் சொல்லி புரிய வச்சுட்டுருக்கேன். அப்ப இவரு சிகரெட் பிடிச்சுக்கிட்டே என் கூட நடந்து வந்துன்னே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு இடத்துல உண்மையா சொல்றேன். நேத்து தான் அவரு தான் சொன்னாரு. எனக்கு அப்ப தான் ஞாபகம் வந்தது. திடீர்னு ஒரு இடத்துல நடந்து வந்துட்டே இருக்கும். திடீர்னு நின்னேன் நான். திடீர்னு நான் நின்னுட்டு திரும்பி பார்த்துட்டேன். உங்களுக்கு இந்த கடவுளானவர், பிள்ளையானவர், உயிரானவர் புடிக்குமா? இல்ல இந்த சிகரெட்ட புடிக்குமான்னு கேட்டேன். அவரு அதிர்ந்துட்டாரு. அவரு அப்படியே என்ன ரொம்ப நேரம் மொறச்சு பார்த்தாரு. நான் சொன்னேன், "உண்மையா சொல்றேன். திருப்பி நான் கேட்கிறேன். உங்களுக்கு இந்த கடவுள், பிள்ளையானவர், உயிரானவர்லாம் சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த விஷயத்துல உங்களுக்கு நாட்டம் இருக்குதா? இல்ல அத விட உங்களுக்கு ரொம்ப சிகரெட் ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு கேட்டேன். ரஃப் அண்ட் டஃப்பா கேட்ட உடனே, அந்த சிகரெட்ட தூக்கி எறிஞ்சாரு ரயில்வே ட்ராக்ல. அவரு நேத்து என்கிட்ட பேசும்போது சொல்றாரு, "அதுதான் லாஸ்ட். அதுக்கப்புறம் நான் அத பார்த்ததே கிடையாது. சிகரெட்டே பார்த்தது கிடையாதுன்றாரு." பாருங்க, அது ஒரு சின்ன கனல் உள்ள போச்சு பாருங்க. அது அப்படியே இப்ப கொழுந்து விட்டு எரியுது. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டாரு. எல்லா கெட்ட பழக்கமும் போயி, கடவுளோட ஒன்றி போயி, அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமா அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. என் சத்தத்த கேட்டோனே துள்ளி குதிச்சாரு. விஜய் எங்க இருக்கிறீங்க? நானும் எவ்வளோ நாளா ட்ரை பண்றேன் உங்ககிட்ட பேசணும்னு" அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் வாழ்க்கையில செஞ்சு குடுத்தீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது தெரியுமா? எவ்வளோ நல்ல காரியம் நடந்தது தெரியுமா? நான் எவ்வளோ காப்பாத்தப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுதான் எங்களுக்கு சொத்தே. நெறைய பேர் இங்க வர்றவங்க கேட்பாங்க, "நீங்க சார்ஜ்லாம் பண்ண மாட்டீங்களா?" நோ, சார்ஜ் பண்ண வேண்டிய தேவையில்ல. ஒரு மனுஷன் மாறும்போது, மாறிட்டு அந்த மனுஷன் பேசுறான் பாருங்க, அத விட பொக்கிஷம் எதுவுமே இல்லங்க. அத விட பொக்கிஷம் எதுவுமே இல்ல. அதனால தான் சொல்றேன். நம்ம என்ன ஆனா சடங்கு சம்பிரதாயம் பண்ணிட்டு, சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கலாம். பட் உள்ளத்துல அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது பாருங்க, அதுதான் உங்களுக்கு நன்மைய தரும். அதுதான் உங்களுக்கு நன்மைய தரும். அதுதான் உண்மைய விளக்கும். அதனால தான் உங்களுக்கு எல்லா தெளிவும் கிடைக்கும். வெளிச்சம் கிடைக்கும். அதனால உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். இங்க பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க நிச்சயமா இந்த வாரம் எல்லாரும் புக் பண்ணிட்டீங்க. எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சண்டே பிளாக் ஆயிடுச்சு. நேத்து கூட நெறைய பேர்
பேப்பரில் பார்த்து கூப்பிட்டாங்க. யாருக்குமே நான் சண்டே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா சண்டே ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் எல்லாருமே டைம் எல்லாம் கரெக்டாக புக் பண்ணியிருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். எல்லோரும் அதே மாதிரி எல்லாருமே இன்னும் செய்யாதவங்க அந்த டைம் கரெக்டாக எந்த டைம் உங்களுக்கு ஒரு வாரத்தில் வருதோ அந்த வாரத்தில் அந்த டைமை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நிச்சயமாக வந்து என்னை பாருங்கள். 1 மணி நேரம் நம்ம பேசுவோம். தூரம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேளுங்க. ஆனால் எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ சான்ஸ் இருக்குதோ பாண்டிச்சேரிக்கு வாங்க, நேரடியாக பேசலாம். இல்லை ஆன்லைனில் பேசணும்னு சொன்னீங்கனாலும் கூட பேசுகிறேன். ஓகேங்களா? உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.